ஹாய் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கேன்வால எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கேன்வால எப்படி சிம்பிளா இமேஜஸ் வச்சுட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் வந்து இப்போ நான் ஒரு முருகன் பத்தியான ஒரு ஒரு வீடியோ ரெடி பண்ண போறேன். சரிங்களா? ஸோ முருகன் பத்தி சில இமேஜஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க உங்க பிராண்டுக்கு, உங்க பிசினஸ்க்கு என்ன இமேஜஸ் தேவையோ, அத வந்து நீங்க வந்து Pixabay இல்ல pixels.com அதுலலாம் போய் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இங்க Pixabayன்னு பார்த்தீங்கன்னா, இதுல போய் நீங்க உங்க இமேஜஸ் எடுத்துக்கலாம். Pixabay.com இத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. Pixabay.com இதுல போய் நீங்க உங்களோட இமேஜஸ்லாம் வந்து நீங்க என்ன பிசினஸ்க்கான இமேஜஸ்க்கோ இதுல இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இது இல்லாமல் ஒரு ஆடியோ இந்த முருகன் பற்றி ஒரு 6 மினிட்ஸ் ஒரு ஆடியோ பேசியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆடியோவும் அவங்க அந்த 6 மினிட்ஸ் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ரெக்கார்ட் பண்ணி இதை ஜஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ப்ளஸ் ஒரு மியூசிக் எடுத்திருக்கேன். ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போடுறதுக்காக ஒரு மியூசிக் எடுத்திருக்கேன். இந்த மியூசிக் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுலேயே போய் யூடியூப் லைப்ரரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க, ஆடியோ லைப்ரரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃப்ரீ மியூசிக் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் போனீங்கன்னா ஃப்ரீ மியூசிக் நிறையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ள போனீங்கன்னா நிறையா லோட் ஆகிட்டு உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கட்டிக்கலாம். இங்கே சவுண்ட் ட்ராக்ஷன் நிறையா வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஃப்ரீ மியூசிக் தான். இதை நீங்கள் ஜஸ்ட் இங்கே ப்ளே பண்ணிவிட்டு இங்கே போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இமேஜஸ் ப்ளஸ் வந்து ஆடியோவில் அவங்க பேசின வாய்ஸு ப்ளஸ் அவங்க மியூசிக் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கேன்வா போய்க்கோங்க, canva.com போய்க்கோங்க. போயிட்டு கிரியேட் டிசைனில் யூடியூப் வீடியோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறதுனால யூடியூப் வீடியோ அப்படிங்கிறது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வருதா, அது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அந்த பேஜ் லோட் ஆகுது. இப்போ அந்த வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு பேஜ் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதில் ஒரு வீடியோ வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட ஆடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஆடியோ அவங்க பேசியிருந்தாங்களே, அந்த ஆடியோவை இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் என் ஃபோல்டர்னால நான் அந்த ஃபோல்டரில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆடியோவில் இதான் அந்த ஆடியோங்கிற இதுதான். இதை ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஒன்ஸ் கொடுத்தோன்னே அது வந்து லோட் ஆகிட்டுருக்கும், ஃபுல்லாக லோட் ஆகிட்டுருக்கும். அது ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு டேரெக்டாக ஒரு கிளிக் பண்ணேன்னா அது கீழே இங்கே வந்து கீழே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அதை பண்ணுறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக ஆடியோ MP3 அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அப்லோட் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணாலே இப்போயே அது விசிபிள் வர ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த மீன் டைம் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு, ஆடியோ ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. ஆனால் அது இப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காட்டுது. நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக ஆட் பண்ண இந்த ஆடியோ எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு இப்போ மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல்ஸ் கொடுத்து பேக்கில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து லோட் ஆகிட்டுருக்கா, கம்ப்ளீட்டாக ஒரு இமேஜ் லோட் ஆகிட்டுருக்கா. இப்போ நான் இமேஜ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே லோட் ஆகிடுது. இங்கே ஃபஸ்ட்டில் ஓப்பன் ஆகிடுது. இப்போ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணலான்றீங்க. இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பேக்ரவுண்டில் ஒரு பிளாக் கலர் கொடுக்குறேன். ஜஸ்ட் பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்துடுது. இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ இங்கே ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் செட் பண்ணலாம், ஏதாவது ஒரு டிசைன்ஸ் இங்கே செட் பண்ணலான்னா நீங்கள் போய் எலமெண்ட்ஸில் போய் நீங்கள் இங்கே ஏதாவது ஆப்ஷன்ஸ் நிறையா உங்களுக்கு வரும். இல்லை கிராஃபிக்ஸு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் டிசைன் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராஃபிக்ஸ்னு கொடுக்குறேன். இல்லை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் இங்கே பார்க்க டைம் எடுக்குது. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே
இதில் நிறைய டிசைன்ஸ் வரும். அந்த டிசைன்ஸை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையே நீங்கள் மினிமைஸ் பண்ணுறது இது பண்ணனா இது பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த காலத்தை வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும், இது ஸ்மால் பண்ணிங்கன்னா சின்னதாகும். இந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து இப்போ அடிஷ்னலாக இப்போ இந்த இதில் இப்போ 5 செகண்ட்ஸ் இருக்குது. இது 5 செகண்ட்ஸ்னு வீடியோ வருதா? இது 10 செகண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த எட்ஜை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா வரும். சாரி, இந்த எட்ஜை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த இந்த 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 ஃபர்ஸ்ட் இமேஜே வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ கீழே ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ போய் இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இல்லை அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கொடுங்க. இதில் இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஓகே, ஓப்பன் கொடுத்தோன்னே ஜஸ்ட் இங்கே இது லோட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்குது, கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ ஜஸ்ட் இப்போ இந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு இது கிளியர் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் இதையும் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் இன்னும் ஃபுல்லாக லோட் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக லோட் ஆனோடனே இது இந்த மாதிரி இதில் வந்து இமேஜ் வந்து லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் சேவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதையும் நம்ம எத்தனை செகண்ட்ஸ் எழுதுகிறோமோ, இப்போ நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடாக ஆட் பண்ணி ஒவ்வொரு இமேஜஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ப்ளஸ் பட்டனையும் கொடுத்து ஒவ்வொரு இமேஜாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதிலே மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே அப்லோட் கொடுத்துட்டு நான் அப்லோட் ஃபைல்ஸ், நான் மியூசிக்ங்கிற ஒரு ஃபோல்டர் நான் வச்சுருந்தேன்ல, அந்த இதில் போய் நான் மியூசிக் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் மியூசிக் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்றேன். மியூசிக் ஓப்பன் கொடுத்தோன்னா இதே மாதிரி லோட் ஆகும், ஃபுல்லாக லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நான் இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோட் ஆகிறத நான் வந்து அப்படியே இங்கே அப்லோட் கொடுத்தேன்னா கீழே இங்கே மியூசிக் வந்துடும். சரிங்களா? ஒன்ஸ் மியூசிக் வந்தோடனே நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் இதுலேயே. இப்போ இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, இப்போ ஏதாவது அனிமேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை கொடுத்து இந்த அனிமேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே ஒரு வீடியோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணது தான் வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ண ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த வீடியோ தான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மாடல் மட்டும் காமிச்சேன். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணோன்னா பாருங்கள், ஜஸ்ட்டு இமேஜ் மாதிரியே ஓடிட்டுருக்கும். ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறப்பயே ஒரு இது மாதிரி ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம கேன்வா வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் போடுறேன். நன்றி.